தமிழகத்துடைய அந்த கூட்டணி நிலவரம் பற்றி நம்ம நேற்றே பார்த்தோம். தனித்து விடப்பட்ட அதிமுக அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவுக்காக வேலை பார்க்குறாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அது என்னென்னா, தமிழகத்தில் திமுக கூட்டணி உடைய போகுது, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற சில கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வரப்போகிறாங்க, அடுத்த தேர்தலில் அதிமுக தான் ஜெயிக்க போகுது, இங்கே பாஜக ஒரு பொருட்டே அல்ல, இப்படிங்கிற மாதிரியான அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்காகத்தான் அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே அந்த பரந்தூர் பிரச்சனையில் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சமயத்தில் தான் திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி அதில் காங்கிரஸ் கட்சியோடைய சேர்ந்த தலைவர்கள் எல்லாமே கலந்து கொண்டாங்க. இன்னும் முடிவெடுக்கலை, நாங்கள் மறுபடியும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் நடந்த உடனே அடுத்த 2 நாட்களில் இப்போ நீங்கள் போய் சவுக்கு சங்கரோட யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டணி தொடர்பாக 2-3 வீடியோக்கள் அவர் போட்டுகிட்டே இருக்காங்க. அதில் எல்லாத்துலேயுமே அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி உடைய போகுது, காங்கிரஸ் கேட்ட சீட்டு திமுக கொடுக்க போகிறதில்ல, அவங்க வெறும் 6 சீட்டு 7 சீட்டு தான் கொடுக்க போகிறாங்க, ஆனால் அதிமுக அதை விட அதிகமாகவே சீட்டு தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க, அதனால் காங்கிரஸ் அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம், திமுக கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை, கண்டிப்பாக எப்போ வேணால் உடையும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ந்து மக்கள் மனசில் நம்ப வைக்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்காங்க. பட் உண்மையே அப்படியா, கண்டிப்பாக திமுக கூட்டணி உடைய போகுதா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாதுங்க. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே மத்தியிலிருந்து அந்த இந்தி கூட்டணியில் இருக்காங்க. இந்த இந்தி கூட்டணியில் திமுக உட்பட திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே அந்த கூட்டணியில் இருக்காங்க. இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 2வது பெரிய கட்சியாக திமுக தான் இன்றைக்கி இருக்குது. காங்கிரஸ்க்கு அப்புறமா 2வது பெரிய கட்சியாக திமுக தான் இன்றைக்கி இருக்குது. இந்தி கூட்டணிக்கு திமுக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில கட்சிகள் தயவில் தான் இன்றைக்கி அவங்க இருக்காங்க. அதனால தான் அந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிற அந்த மாஸ்டர் மைண்டே காங்கிரஸுடையது தான். அதை நிதிஷ்குமாரை வச்சு அவங்க தான் ஆரம்பித்தாங்க, ப்ளஸ் அவங்களே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இது வேலைக்காகாது அப்படிங்கிறதுக்காக தான் நிதிஷ் வெளியில் போயிட்டார். இந்தி கூட்டணியில் நிறைய கூட்டங்கள் நடந்தது. முதல் கூட்டம் பாட்னாவில் நடந்தது, அதற்கப்புறம் பெங்களூரு, அதற்கப்புறம் மும்பை, அதற்கப்புறம் டெல்லி, கிட்டத்தட்ட 4 கூட்டம் நடந்திருக்கு. ப்ளஸ் ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் முதல்ல சொல்லிட்டு இருந்தார், இப்போ சொல்கிறதில்ல. மேபி தேர்தல் பக்கத்தில் வரும்போது மறுபடியும் அவர் சொல்ல ஆரம்பிக்கலாம். திமுகவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜெயிச்சே ஆக வேண்டிய நிலைமை இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுக எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காங்கிரஸ் இல்லாமல் சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் மொத்தமாக திமுகவுக்கு வராது. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2014 எலெக்ஷன்லேயே ப்ரூவ் ஆகிருக்கு. 2014 எலெக்ஷனில் காங்கிரஸும் திமுகவும் தனித்தனியாக தான் போட்டி போட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட நிறைய தொகுதியில் காங்கிரஸ் டெபாசிட் கூட வாங்கலை. அதே மாதிரி திமுகவும் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. திமுக எப்போவுமே கூட்டணி இல்லாமல் போட்டி போடவே போடாது. ஏன்னா அவங்களுக்கு அதற்கான பலம் கிடையாது. அதிமுக இது வரைக்கும் தனியாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. யாரும் வேண்டாம், நான் மட்டும் தனியாக நிற்கிறேன்னு சொல்லி 234 தொகுதியிலையும் இரட்டை இலை தான் போட்டியிடும், 39 தொகுதியிலையும் இரட்டை இலை தான் போட்டியிடும்னு சொல்லி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் திமுக அந்த மாதிரி ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றதே கிடையாது. அப்படி நின்ற தேர்தல்லையும் அவங்க தோற்று தான் போயிருக்காங்க. அதனால் எப்போவுமே திமுகவுக்கு கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்ன செஞ்சாலாவது அந்த கூட்டணியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. 2006 தேர்தலில் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டணி தான். ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை வச்சு தான் அதிமுகவை தோற்கடிச்சு ஒரு மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து 5 வருடம் ஜெயலலிதா அதை குத்தி காட்டிகிட்டே இருந்தாங்க. எந்த காரணத்துக்காகவும் காங்கிரஸை கண்டிப்பாக திமுக கழட்டி விடாது. மத்தியில் வேறு மாநிலங்களில் என்ன வேணாலும் நடக்கலாம். வட மாநிலங்களில் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் தேவையில்லை. ஏன்னா அங்கே அவங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி. அதே மாதிரி பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸ் தான் எதிரி. அதனால் அவங்களுக்கு காங்கிரஸ் தேவையில்லை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. திமுக ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியே போகாது, காங்கிரஸும் திமுக கூட்டணியை விட்டு வெளியில் போகாது, திமுகவும் காங்கிரஸை வெளியில் விடாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் இவங்க தொடர்ந்து அதை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ, அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சியாக போகுதுங்க, ஒரு மெகா கூட்டணி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி சொல்கிற போதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 40 தொகுதிக்கு வேட்பாளர் ரெடிங்க, 40 தொகுதிகளும் இரட்டை இலை தான், என்னாலும் பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டார் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப் வேறு கொடுத்துட்ருக்காங்க.
பட் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தப்பு கணக்கு போட்டாங்க. அவங்க எடுத்து வச்ச பாதையே தப்பு அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதிமுகவை எந்த கட்சியும் சீண்டலை, எந்த கட்சியும் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் கூட்டணிக்கு வரோம்னு சொல்லலை. அவங்க தனித்து விடப்பட்டது உண்மை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுயநலமான ஒரு தவறான முடிவால் இன்றைக்கி அதிமுக கட்சி இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த தேர்தலில் அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படி தனித்து போட்டியிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கும் ஆப்ஷனே கிடையாது. நாட்டுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் நாங்கள் மாநில நலனை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திக்கிறோம். தேசிய கட்சிகள் 2 கட்சிகளுமே தமிழகத்துக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்க மாட்டாங்க. பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தேர்தலை சந்திப்பது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான போட்டியே யார், மோடி பிரதமர் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் ஸ்டாலினும் சொல்கிறார். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, யார் பிரதமராக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பக்கம் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார், தமிழகத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது. இப்படி 2 பக்கமும் இல்லாமல் நாங்கள் தனியாக நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறதுல மக்கள் எந்த விதத்துலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஒரு போட்டியிலேயே பார்த்திங்கன்னா அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு அவரே சொல்லிகிட்டு இருக்காரு. ஒருவேளை ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் போடுறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அவருடைய இந்த முயற்சி பார்த்திங்க அப்படின்னா வீணான முயற்சி அப்படிங்கிறத நம்ம அவருக்கு சொல்லிப்போம்.